Hi everyone. So round 1 179 to 200 cut off இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ அடுத்த ரவுண்டுக்காரங்க ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 காரங்க நின்று வேடிக்கை மட்டும் பாருங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு. இந்த ரவுண்ட் 1 மாணவர்கள் நம்ம கிட்ட புக் பண்ணிக்கவங்க சாய்ஸ் ஆர்டர் அனுப்புங்க, நான் செக் பண்ணி சொல்றேன். புக் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஹெல்ப்லைன் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப்புக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, காலையில் ஒரு லைவ் போட்டாங்க அனாமத்தா ஒரு 30 நிமிஷம் லைவுங்க. என்னாச்சுன்னு செட்டிங்ஸ் மாறிச்சு, எனக்கு என்னன்னே தெரியல, ரொம்ப வருத்தமாக இருக்குது, அதனால டென்ஷன். ஸோ இருந்தாலும் அந்த நம்பரை கூப்பிடுங்க, உங்களுக்கு என்ன டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம் இது என்னன்னா, நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா, எல்லாரும் ஓப்பன் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் ஆல்ரெடி சாய்ஸ் ஃபில்லிங் வந்து சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லிட்டு என்னால் தவறுகள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிடுறேன். ரெண்டாவது, மொபைல் ஃபோனில் பண்ணாமல் லேப்டாப்பில் பண்ணாமா, இல்லை லேப்டாப் இல்லாதவங்க என்ன பண்ணலாம், நம்ம டிஎஃப்சியில் போய் பண்ணலாமா, இல்லை ஒரு இன்டர்நெட் சென்டரில் போய் பண்ணலாமா, இல்லை இன்டர்நெட் சென்டர் எனக்கு ரொம்ப தூரம், டிஎஃப்சி சென்டர் அருகாமையில் இருக்காங்க போய் பண்ணிடலாமா, என்னதான் பண்ணுறது அப்படின்னு நிறைய சொல்யூஷனுக்கான விடைகள் இந்த வீடியோவில் தெரிய போகுது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் என்ன தவறு பண்ணுவீங்க அப்படிங்கிறது மெயினாக இதில் பார்க்க போகிறோம். இதை பாருங்க, ஃபில்டர்ஸ் இருக்குது. காலேஜ் நேம் வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம், காலேஜ் கோடு வச்சு ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ காலேஜ் நேம் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா காலேஜ் நேம் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி எம்ஐடி கேம்பஸ் வேணும்னு வச்சுக்கிறேன். எம்ஐடி கேம்பஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எம்ஐடி கேம்பஸில் இருக்கிற எல்லா பிரான்ச்சும் வந்துருச்சு பாருங்க. ஸோ இந்த எல்லா பிரான்ச்சுமே வந்துச்சு. ஆல்ரெடி நான் சாய்ஸஸ் நான் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏரோநாட்டிக்கல், ஆர்டிஃபிஷியல் டேட்டா சயின்ஸ் இது மாதிரி சீட் எல்லாமே போட்டிருக்காங்க. இதில் வந்து ஓசி சீட்டும் போட்டிருக்கு, பிசி சீட்டும் போட்டிருக்கு. ஓசிங்கிறது ஜென்ரல் கேட்டகரி. ஆனால் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணும்போது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெண்டுமே உங்களுக்கு தான் சொந்தம். 16 + 14 30 சீட் இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஓசியில் சீட் இருக்கான்னு பார்க்கும். ஓசியில் சீட் இருக்குன்னா அதுலேயே உங்களுக்கு அலோகேட் ஆகிருக்கும். ஓசியில் சீட் இல்லை, 0 ஆச்சுன்னா உங்கள் கம்யூனிட்டியில் பார்க்கும். அப்போ உங்கள் கம்யூனிட்டி ரேங்கின் அடிப்படையில் நீங்கள் முன்னாடி இருந்தீங்கன்னா சீட் கிடைக்கும், இல்லைன்னா அடுத்த சாய்ஸுக்கு போயிடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி என் நம்பர் ஆஃப் சாய்ஸஸ் கொடுங்க. இன்னைக்கு கூட இப்போ கூட ஒரு 10 சாய்ஸ் அனுப்பி ஒரு பையன் அனுப்பலாம். அந்த மாதிரிலாம் அனுப்பிடாதீங்க. என் நம்பர் ஆஃப் சாய்ஸ்னா ஒரு 50 சாய்ஸஸ் ஆகுது ஒரு மினிமம் கொடுங்கன்னு தான் சொல்கிறேன். அதுக்கு மேலே கொடுத்தா ரொம்ப ஹாப்பி. நீங்கள் வந்து ஒரு காலேஜில் எவ்வளோ பிரான்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குது ஒரே காலேஜில், நீங்கள் எவ்வளோ பிரான்ச் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஆல்ரெடி 2-3 பிரான்ச் இதில் கொடுத்துருக்கேன். இப்போ நான் இங்கே ஐடி செல்ஃப் சப்போர்ட் இருக்கு பாருங்க, அதை நான் கொடுக்குறேன் பாருங்க. இங்கே ஒரு சாய்ஸ் கொடுத்துட்டேன். இந்த சாய்ஸ் கொடுத்த உடனே 14 மாறிடுச்சு. ஸோ சாய்ஸ் ஆர்டர்லாம் அதுவே பண்ணிக்கும். சரிங்களா, ஆர்டரை மாற்றுறதுங்கிறது வேற மாதிரி மாற்றணும். சாய்ஸ் ஃபில்லிங் இப்படி கரெக்டாக பண்ணிடுங்க, ஃபில்டர் வச்சு பண்ணிடுங்க. சரிங்களா, ஒன்றும் அவசரம் இல்லை, 3 நாள் டைம் இருக்கா. யாரோ சொன்னாங்க இந்த சாய்ஸ் ஃபில்லிங் தவறுகள் பற்றி பேச வந்து, யாரோ சொன்னாங்க, டே தம்பி கரெக்டாக போட்டுடுறா, ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சாதான் சீட் கிடைக்குமாமா, ஃபர்ஸ்ட் நாளே முடிச்சு லாக் பண்ணவங்க தான் சீட் கிடைக்குமாமா, ஃபர்ஸ்ட் யார் முடிக்கிறவங்களுக்கு தான் சீட் கிடைக்குமாமா அப்படின்னு யாரோ வளர்ந்து கிளப்பிட்டாங்க. இந்த மாதிரி கிடையவே கிடையாது. நல்லா கேட்டுக்கோங்க. 3வது நாள் முடி உட்கார்ந்து நிதானமா யோசிச்சு குடும்பத்தினரிடம் டிஸ்கஸ் பண்ணி பண்ணா போதும். 3வது நாள் வந்து பாத்தீங்கன்னா 3 மணிக்கு மேடம் மேனுவலா க்ளோஸ் பண்ணுங்க. க்ளோஸ் பண்றதுல எப்படி நான் அப்புறம் சொல்றேன். சாய்ஸ் ஃபில் லாக்கு என்னமோ சொல்லுவாங்க, அது டேஞ்சர் தான், அதை பத்தி சொல்றேன். பட் 3வது நாள் 3 மணிக்கு மேலே க்ளோஸ் பண்ணா போதும். அது முடி நீங்க டிஸ்கஸ் பண்ணி பண்ணுங்க. ஒரு சிலர் டவுட் கேட்டாங்க, சார் மனசு மாறிட்டே இருக்கு, நான் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன், இருந்தாலும் ஒரு நாள் பண்ணிட்டு 2வது நாள் லாக் பண்ணிக்கலாம், அதெல்லாம் உங்க இஷ்டம். என்னை கேட்டீங்கன்னா பர்சனலி லாக்கே பண்ணாதீங்க. லாக்கே பண்ணலன்னு என்ன ஆகும்னா 5 மணிக்கு மேலே 3வது நாள் 31ஆம் தேதி 5 மணிக்கு மேலே அதுவா ஆட்டோமேட்டிக்காக சாய்ஸ் லாக் ஆயிரும். சரிங்களா, ஸோ கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்தது நம்ம எதை வச்சு ஃபில்டர் பண்ணலாம், பிரான்ச் வச்சு ஃபில்டர் பண்ணலாம். பிரான்ச் வந்து என்னது, ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணாம், ஏற்கனவே அதை எடுத்துட்டு இருக்கோம். ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுப்போம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சு ஃபில்டர் பண்ணுவோம். இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எங்கே எடுக்கலாம், ஓகே அட்டானமஸ் காலேஜில் எடுக்கலாம். அட்டானமஸ் காலேஜில் மெக்கானிக்கல் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிக்கலாம். அப்போ அட்டானமஸ் காலேஜ் இருக்க எல்லா மெக்கானிக்கல் பிரான்ச்சும் வந்துருச்சு பாருங்க. அதில் எவ்வளோ சீட் இருக்கு, ஓசியில் எவ்வளோ சீட் இருக்கு, பிசியில் எவ்வளோ சீட் இருக்குன்னு வந்திருக்கு. ஸோ நீங்கள் சாய்ஸ் பண்ணி கட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 க
கன்ஃபியூஸ் ஆயிருவேன் அப்படின்னா காலேஜ் கோடு வச்சு ஒவ்வொன்றா அதை எழுதி வச்சிருக்கீங்களான்னு கேட்டேன். எழுதி வச்சிருந்தீங்கன்னா காலேஜ் கோடு வச்சு ஒவ்வொன்றா நீங்கள் சர்ச் பண்ணி காலேஜ் கோட் 11007 அவ்வளோ ஜெயா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இது வந்துருச்சு. இதில் நீங்கள் வந்து அப்படியே என்ன பிரான்ச்சுன்னு பார்த்து சாய்ஸஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து என்னைய கேட்டீங்கன்னா பெஸ்ட் வந்து காலேஜ் கோடு தாங்க. நீங்கள் எழுதி வச்சு காலேஜ் கோடு வச்சு பண்ணுங்க. நீங்கள் வந்து ஃபில்டர் வச்சு நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணல, எல்லாமே எழுதி வச்சிருக்கணும்னு நான் அன்னைக்கே சொன்னேன். எழுதி வச்சு காலேஜ் கோடு வச்சு பண்ணுறது பெஸ்ட்டுங்க. காலேஜ் கோடு வச்சு பண்ணுறது பெஸ்ட்டு. சரி, எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ ரீஆர்டர் மை சாய்ஸஸ் இங்கே இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். எல்லாமே ஆட்டோ சேவ் ஆயிரும். யாரோ சொன்னாங்க
இன்னைக்கு 5 மணிக்கு க்ளோஸ் ஆகிட்டு அடுத்த நாள் காலையில் தான் திருப்பி ஓப்பன் ஆகாமே. அப்போ இது என்ன 3 நாளுமே ஓப்பன் ஆகாது, 5 மணிக்கு டெய்லி க்ளோஸ் ஆகிருக்கு. என்னங்க இது? நான் என்ன சொல்கிறேன்னா 3 நாளுமே ஃபுல் ஃப்ளெக்ஸ்டாக ஓப்பனாக தான் இருக்கும். நீங்கள் லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணால் கூட அது வந்து போகாது. நீங்கள் எப்படி இங்கே பாருங்கள், எந்த ஆர்டரில் வச்சுருக்கீங்களா பாருங்கள். நான் இதுதான் பிரச்சனை. ஃபோனில் இதுக்கு தான் பண்ண வேண்டாம். நான் ஃபோனில் கை வச்சு தானே பண்ணுவீங்க. ஃபோனில் டிஸ்பிளேவே இவ்வளோ தான் இருக்கும். இதிலே உடனே ஒருத்தர் சொல்லுவாங்க டெஸ்க்டாப் மோடில் வச்சுக்கலாமாங்க சார் அப்படின்னு. டெஸ்க்டாப் மோடில் வைக்காதீங்க. டெஸ்க்டாப் மோடில் வச்சாலுமே ஒரு கம்ஃபர்டபுள் இருக்காது. இப்படி கைப்பட்டு பாருங்கள், கைப்பட்டு மேலே போகுது பாருங்க, மேலே போயிடும். அதுவே ஒரு லேப்டாப்பாக இருந்ததுன்னா இங்கே நான் காட்டுறேன் பாருங்க, இங்கே ஒரு அப் டவுன் ஏரோ இது இருக்கு பாருங்க. அதை நம்ம வந்து ஸ்க்ரால் பண்ணி மேலே கீழே இப்படி கொண்டு வந்து பார்த்துக்கலாம். என்னங்க இது வாழ்க்கை விஷயம். ஒரு வாட்டி தான் லைஃப்ல வந்து இதெல்லாம் கிடைக்குது. இது நம்ம வந்து ஆண்டவனாக பார்த்து 170லேருந்து 200 ரவுண்ட் 1க்கு வர வச்சிருக்கான். தேவையில்லாமல் பண்ணி எதாவது மாட்டி ரவுண்ட் 2க்கு போக வச்சிடாதீங்க. இல்லைன்னா சீட் அலாட் ஆகாத மாதிரி வச்சிடாதீங்க. இல்லைன்னா ஏதோ ஒரு காலேஜ் கிடைக்கிற மாதிரி வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். அதனால தயவு செய்து அந்த ஆர்டரை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஆர்டர் அப்படியே ஸ்க்ரால் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னை கேட்டீங்கன்னா பெஸ்ட் வந்து ஒரு லேப்டாப்ல பண்ணால் இப்போ 3வது சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வரணும். இதுதான் என் கை தான் மவுஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். இதை எடுத்து கிளிக் பண்ணி நான் வந்து அப்படியே மேலே அப்படியே ஸ்க்ரால் பண்ணி ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டரை கீழேயும் மேலேயும் மாற்றிக்கலாம், சரிங்களா? சரி, இப்போ திரும்பவும் நான் சாய்ஸஸ் வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் மோர் சாய்ஸஸ் கொடுங்க. திரும்பவும் நான் வந்து காலேஜ் கோடு வச்சு சர்ச் பண்ணுறேன். காலேஜ் கோடு வச்சு தான் நான் பண்ண சொல்லியிருக்கேன். காலேஜ் கோடு வச்சு பண்ணுறேன்னா என்ன காலேஜ் வேணுமோ இங்கே டைப் பண்ணாலும் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து இப்படி சர்ச் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம். இப்போ நான் உதாரணத்துக்கு ஏதாவது ஒன்று டைப் பண்ணுறேன், 2100 பண்ணுறேன். 2100 எதுவும் இல்லை, சாரி 2110 2110 ஓகேவா? ஓகே, அதுலேயும் இல்லையா, தப்பா அடிச்சிட்டான். சரி, ஓகே 2007 அடிக்கலாம். ஓகே, வந்துருச்சு. ஓகே 2007 அதில் அடித்தோம்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்துருச்சு, அது சீட் கார்டு. அதே மாதிரி நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியிலிருந்து என்ன காலேஜஸ், அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்லேருந்து என்ன சாய்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்காரங்க அது ஒரு இது இருக்குது. 179 சரி 150 சரி என்ன சாய்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ஆர்டர் வந்து எஸ்எஸ்என்ல எனக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியாது. ஆனால் பிஹெச்ஜி எஸ்எஸ்என் அண்ணா சிஇஜி கேம்பஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து வச்சுட்டே வாங்க. அதுக்கப்புறம் உங்கள் கட் ஆஃப் ஏற்ற மாதிரி வைங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து கொஞ்சம் கீழே கட் ஆஃப் கிடைக்கும் கிடைக்காத மாதிரி ஒரு பக்கத்தில் இருக்கிற மாதிரி வச்சுட்டு கீழே வந்து உங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கிற மாதிரி வைங்க. இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் வைங்க, அப்போதான் சேஃபஸ்டாக இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் கொடுக்குற 50 சாய்ஸ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு ஒரு அட்வைஸ். ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரவங்களுக்கு 50 சாய்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் 50 சாய்ஸுமே நல்லா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உதாரணத்துக்கு ஒரு 30வது சாய்ஸ் கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன். 30வது சாய்ஸை வந்து தயவு செய்து அப்போர்டு கொடுக்கணும்னா நமக்கு ஒரு மனசு வேணும். 30வது வந்து பிடிச்சிருக்கணும். சரி, அக்செப்டன் அப்போர்டு பண்ணிட்டோம். அப்போர்டில் இதை விட நல்லதாக இருந்தால் கொடுங்கன்னா, அப்போர்டில் எதாவது கண்டமணிக்கு எதாவது கிடைச்சதுன்னா அதுதான் ஃபைனல். இப்போ உதாரணத்துக்கு 30வது சாய்ஸ் கிடைக்குது, அக்செப்டன் அப்போர்டு கொடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் 25வது சாய்ஸ் உங்களுக்கு கிடைச்சுன்னா அதுதான் நீங்கள் ஏற்றுக்கணும். அதனால நான் சொல்கிறேன், பிடிச்ச மாதிரி ஒரு 50 சாய்ஸை வைங்க. நடுவில் எதுவும் பூத்திடாதீங்க, அதுவே மாட்டிக்க போகுது. ஓகேவா? ரைட்டா? இப்போ டயர் 1 காலேஜஸ்லாம் வச்சிருப்பீங்க. திடீர்னு ஒரு 25வது சாய்ஸ் டயர் 3 காலேஜ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதான் கிளிக் ஆகும். ஏன்னா அது ரேங்க் கம்மியாக இருக்கிறவங்களுக்கே கிடைக்கும். அப்போ உங்கள் ரேங்க் வந்து உங்கள் ரேங்க் வந்து மேலே இருக்குது. அப்போ என்ன ஆயிரும், 25வது சாய்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அந்த கம்ப்யூட்டர் எடுத்துக்கும் கிடச்சிரும். மாட்டிக்க போகிறீங்க, பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நல்லபடியாக பண்ணுங்கள். ரீஆர்டர் மை சாய்ஸஸ் திரும்ப நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது நமக்கு வந்து இப்போ எல்லாம் முடிச்சிட்டோம் அப்படின்னா டவுன்லோட் மை சாய்ஸஸை பண்ணுங்க. நிறைய பேர் இது பண்ணுறது இல்லை. அதே மாதிரி இன்டர்நெட் சென்டர் பண்ணுறீங்களா, பண்ணி முடிச்சுட்டு லாக் அவுட் பண்ணுங்க. லாக் அவுட் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் வந்து மொபைல் ஃபோனில் பார்த்துக்கலாம். அதில் போய் பண்ணி நோண்டிட்டு இருக்காதீங்க, என்னோட அட்வைஸு, சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்த நாளும் இன்டர்நெட் சென்டரில் போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பண்ணுங்க. 3 நாள் டைம் இருக்குல்ல, சரிங்களா? நான் சொல்கிறேன் லேப்டாப் இல்லாத, லேப்டாப்ல இருந்தால் வீட்டில் உட்காந்து நிதானமாக உங்கள் ஃபோனோட ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணியே ஃபோன் இன்டர்நெட்லேயே பண்ணலாங்க. வைஃபை எல்லாம் தேவையில்லை. அவ்வளோதான். இந்த ஆப்லாம் டவுன்லோட் நவ் கொடுத்தாச்சு. டவுன்லோட் நவ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு, மறக்காம டவுன்லோட் பண்ணிருங்க. டவுன்லோட் பண்ணாதான் அடுத்த நாள் 4வது நாள் 1ஆம் தேதி அலாட்மெண்ட் ஆர்டர் வருமா, அதில் எந்த காலேஜுன்னு தெரியும். ஒரு காலேஜ் தான் கிடைக்கும், அது எந்த காலேஜுன்னு தெரியறதுக்கு நமக்கு இது தேவை. அப்போ உதாரணத்துக்கு ஆர்எம்டி காலேஜில் எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் கிடைச்சிருக்குன்னா கண்டிப்பா எந்த சாய்ஸுங்கிறது அவங்க போட்டிருக்க மாட்டாங்க அலாட்மெண்ட்ல. 9வது சாய்ஸுங்கிறது நம்ம இந்த பிடிஎஃப் வச்சு தெரிஞ்சுக்கலாம். நீங்க கையில வச்சிருப்பீங்க இல்லையா, 9வது சாய்ஸ் கிடைச்சுன்னா அப்போர்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க மேலே பார்த்துக்கலாம். ஓ, அக்செப்டன் அப்போர்டு கொடுப்போம், மேலே வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணிக்கலாம்
அப்படின்னு நமக்கு வந்து பிடிஎஃப் கையில் வச்சிருந்தா தான் ஒரு ஐடியா இருக்கும். அதனால பிடிஎஃப் கையில் வச்சுக்கோங்க. ஸோ அதனால டவுன்லோட் பிடிஎஃப் கொடுத்துக்கோங்க, ரொம்ப முக்கியம் இது. அதே மாதிரி எனக்கு யாராவது சாய்ஸ் ஃபில்லிங் வந்து டவுட் கேட்கணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக அனுப்பிச்சிங்கனாலும் போதும். இந்த பிடிஎஃப்ல நான் வந்து ஆர்டர் சொல்லிடுவேன், இது வைங்க அது வைங்கன்னு ஆர்டர் சொல்லிடுவேன், பார்த்துக்கலாம். இல்லை சார் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து நீங்களே பண்ணுங்கன்னாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நம்பிக்கையின் பேரில் நான் பண்ணி தருவேன். ஓகேவா? ரைட். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஃபோனில் பண்ணுறதா, லேப்டாப்பில் பண்ணுறதா, இல்லை வீட்டில் உட்காந்து பண்ணுறதா, டிஎஃப்சியில் போய் பண்ணுறது பிரச்சனை கிடையாது, லைன் நின்று அந்த மாதிரி பண்ணணும். ஆனால் நான் என்ன கேட்குறேன் நம்ம இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. அதனால லேப்டாப் வாடகைக்காவது வாங்கி பண்ணிடுங்க, அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நம்ம இஷ்டத்துக்கு ரொம்ப நேரம் உட்காந்து பண்ண முடியும். வீடுனா நீங்கள் வந்து நைட்டு பகலமா எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 3 நாளுமே ஓப்பனில் தான் இருக்கும். நீங்கள் நைட்டு பண்ணிக்கலாம், காலையில் பண்ணிக்கலாம், எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். 3வது நாள் 31ஆம் தேதி 5 மணிக்கு ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும், அவ்வளோதான். இதுதான் ப்ராசஸ். ஸோ அதனால லாக் மை சாய்ஸஸை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் அதுவாக லாக் அவுட் எல்லாம் ஆயிடாது. நீங்கள் லாக் அவுட் பண்ணாலும் அதெல்லாம் அழிஞ்சிடாது, எல்லாமே அப்படியே இருக்கும், ஆட்டோமேட்டிக் சேவ் ஆகிருக்கும், பயப்பட வேணாம். அதே மாதிரி லாக் பண்ணாமல் இருந்தால் யாராவது ஒருத்தர் என்னுடைய சாய்ஸை மாற்றிட்டா என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி ஏதாவது விளைவுகள் இருந்ததுன்னா நீங்கள் வேணால் சாய்ஸ் லாக் பண்ணிக்கோங்க. பட் அதுவுமே நீங்கள் வந்து லாஸ்ட்டாக செக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க, எல்லாம் நம்ம கரெக்டாக வச்சிருக்கோமான்னு அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் விசிபிலிட்டியாக தெரியும். அதே மாதிரி லாக் மை சாய்ஸஸை கிளிக் பண்ண என்ன வருதுன்னு பாருங்க, ஒரு மெசேஜ் வருது. இந்த மெசேஜ் என்னன்னா, நீங்கள் கட் ஆஃப் மார்க்லாம் வச்சு கரெக்டாக பார்த்து பண்ணியிருக்கீங்களா, ப்ரீவியஸ் கட் ஆஃப் மார்க் வச்சு பார்த்து பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் வச்சிருக்கிறதுல கரெக்டான ஆர்டராக பண்ணியிருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் கேட்குது. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா ஓடிபி கேட்கும், ரெஜிஸ்டர் நம்பருக்கு ஓடிபி வரும், 6 டிஜிட் நம்பரை அடிச்சிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு, அதாவது லாக் பண்ணுறதுக்கு. இல்லை சார் நான் லாக்கெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவாக லாக் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கோட பிரச்சனையே. அண்ட் ஆல்சோ இப்படி தான் பண்ணணும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நாள் கடகடன் போட்டு லாக் பண்ணாமல் ஒழுக்கமாக யோசிச்சு பண்ணுங்கள். ஏதாவது உதவினா எனக்கு கூப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்ணணும்னு தெரியும்ல, நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, அந்த மாதிரி நல்லபடியாக பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு என்னெல்லாம் பிரச்சனை பண்ணுவீங்கன்னா, சாய்ஸ் லாக் பிரச்சனை அதையும் சொல்லிட்டேன். லேப்டாப்பில் பண்ணுறதா, ஃபோனில் பண்ணுறதா, அப்புறம் சாய்ஸ் ஆர்டர் எப்படி வைக்கணும் நல்லபடியாக வைங்க. அதுக்கப்புறம் யார் பேச்சு கேட்காதீங்க, உங்கள் பேச்சு கேட்டு நீங்கள் பண்ணுங்கள். உங்களுடைய மைண்டு சொல்லுது கேளுங்க, அண்ட் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுங்கள். உங்கள் அப்பா அம்மாட்ட கேளுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ.